ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குட்டியான ஈவினிங் மினி வ்ளாக் தான். பாப்பா வந்து இப்போ லீவில் இருக்கான்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் காய்கறி வெட்டுறதுக்கு அதெல்லாம் வந்து மேடம் ஹெல்ப் பண்ணுறாங்க. பேசிக் குக்கிங் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காய்கறி எல்லாம் வந்து என்ன சைஸ்க்கு எப்படி வேணும் அப்படின்னு வெட்டுறது தான். அவள் வந்து ஆக்சுவலி நல்லா சமைப்பா. ஸோ ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து அவளுக்கு இந்த மாதிரி எப்படி காய்கறி வெட்டுறதுன்னு சொல்லித்தரது தான். அவள் 8 இயர்ஸ்லேயே வெட்ட ஆரம்பிச்சிட்டா. ஸோ எனக்கு வந்து இப்போ லீவுன்றதுனால ஒரே ஜாலி. காய்கறி வெட்டுற வேலை, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவளுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான டின்னர் ரெசிபி, அதாவது குயிக்காக ஒரு பன்னீர் ஸ்டர் ஃப்ரையாக, இதுக்கு பேர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை நல்லா க்யூப்ஸாக எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருங்க. ஸோ அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹை ஃப்ளேம் தீயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாப் பொடி, உப்பு மட்டும் போட்டுட்டு பன்னீரை சாட்டே பண்ணி ரொம்ப உடையாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, அதுக்கப்புறம் வந்து நம்ம குடமிளகா, அப்புறம் உங்களுக்கு தேவையான காரம் என்னமோ அது போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் ஒரு கிட் ஒன்று இருக்கும், நார் சூப்போடது, சூப் கிட் அது ஆக்சுவலி. அந்த பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஸோ சைனீஸ் இது மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் பண்ணும், அதுதான் மேட்ரு. ஸோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டா நம்மளோட பன்னீர், கேப்சிகம், ஆனியன்லாம் போட்ட ஒரு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து கூட மேட்சிங்காக பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டும் வெள்ளரிக்காவும் போட்டு ஒரு ரைத்தா ஒன்று ரெடி பண்ணியாச்சு. ஸோ சப்பாத்தியும் வந்து சைட் பை சைட் போட்டாச்சு. சப்பாத்தி போடும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் போட்டாச்சு. டின்னர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள்லாம் ஹாலிடேஸ்க்கு என்ன பண்ணுறீங்க? வெயில் பயங்கரமாக இருக்குது. எங்கேயுமே எங்களால் ஆக்சுவலி போகணுன்னு நினச்சா கூட போக முடியல. அதனால் மோஸ்ட்லி வீட்லேயே பக்கத்தில் எங்கேயாவது மட்டும் போயிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து உட்காந்துடுறோம். இப்படி தான் சம்மர் ஹாலிடேஸ் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கெலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், டின்னர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி வித் பன்னீர் சைட் டிஷ்ஷு, அதுக்கப்புறம் நம்ம ரைத்தா ஃபைபர் கண்டென்ட்டுக்கு, பன்னீர் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து நான் இதெல்லாம் பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்து டயபெட்டிஸ் கொஞ்சம் ஷூட் அப் ஆயிடுச்சு. அதனால் கரெக்டாக இது வந்து என் பொண்ணோட பிளேட்டு. நான் வந்து 2 சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிட்றேன். ஸோ நல்லாயிருக்கு. எங்களோட ஈவினிங் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு வந்து இந்த சம்மர் சீசன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். Friends, take care. Bye bye.